நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு மாமா. நீங்களாவது எடுத்து சொல்லுங்க மாமா. நான் தான் ஏதோ புத்தி கிடத்தனமா நடந்துகிட்டேன். உங்க கால்ல வேணாலும் விழுற மாமா. நடிக்கிறாருப்பா, நடிக்கிறாரு. இந்த மாதிரி பல தடவை நடிச்சு என்ன ஏமாத்திருக்காருப்பா. அப்பா, இந்த ஆள் நடிப்பை பார்த்து ஏமாத்தி என்ன அமிச்சிடாதீங்கப்பா. அம்மா, இந்த அப்பனோட தர்ம சங்கடமான நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா. பெண்ணை பெத்த அப்பனுக்கு பெண்ணை காப்பாத்துறதுக்கு எப்படி ஒரு கடமை இருக்குதோ, அதே மாதிரி பெண்ணை கொடுத்த மாமனாருக்கு மாப்பிள்ளை பத்தி கவலைப்பட வேண்டிய கடமை இருக்குதுமா. எனக்காகம்மா, எனக்கா மாப்பிள்ளைக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுமா. அப்பா, பல முறை பல சந்தர்ப்பங்களை நான் கொடுத்திருக்கேன்ப்பா. சிந்தாள் வேஷம் போட்டு என்ன ஏமாத்துறாருப்பா. சிந்தாள் கூட நான் போவே மாட்டேன். அம்மா, பிடிவாதம் பிடிக்காதுமா. நீ இவர் கூட போயிருக்கிறதாமா எல்லாருக்குமே நல்லது. எல்லாருக்கும் நல்லதுப்பா, ஆனா எனக்கு நல்லதா இருக்காது. இத பாருமா, இப்படி பிடிவாதம் பிடிக்கிறியே, இந்த நிலைமையில இவர் விட்டுட்டு தனியா இருந்தா மத்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? மத்தவங்க என்ன நினைப்பாங்களாவா? அப்பா, இது இது ஒண்ணுதான் உங்களுக்கு முக்கியமா தோணுச்சுல? ஆமாப்பா, ஆமா. நாம மத்தவங்களுக்காக தான் வாழறோம். ஏப்பா, இந்த ஆள் என்ன அடிக்கலாம், உதைக்கலாம், என்ன கஷ்டம் வேணாலும் கொடுக்கலாம். என் நடத்தை பத்தி கேவலமா பேசலாம். என்ன ஒரு புழு பூச்சி விட கேவலமா நடத்துறாருப்பா. என்ன பெத்தவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தோணல. மத்தவங்க என்ன நினைப்பாங்களோங்கிறது தான் உங்களுக்கு முக்கியமா போச்சுலப்பா. பிரமாதம்ப்பா. ஆனா உங்ககிட்ட இதை நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. அப்பா, விளக்கம் கொடுக்காதீங்கப்பா. நீங்க எங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கி கஷ்டப்பட்டு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததை நினைச்சு நான் பல தடவை அழுதுருக்கேன்ப்பா. இதெல்லாமே நீங்க எங்க மேல வச்சிருந்த பாசம் நினைச்சேன். ஆனா இப்பதானே புரியுது. மத்தவங்க என்ன நினைச்சிருவாங்களோ நினைச்சுதானே நீங்க இதெல்லாம் செஞ்சிருக்கீங்க. உங்களுக்காக தான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கல பெரிய தியாகி மாதிரி பேசுறீங்க. அதுவும் அதுக்காக தானே. எப்படி பேசுறிய? அப்பா மனசு வேதனைப்படும் தோணவே இல்லையா? பாத்தீங்களா, பாத்தீங்களாப்பா? இப்ப கூட நீங்க உங்க வேதனை பத்தி தான் பேசுறீங்க. என் வாழ்க்கையில நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். அதெல்லாம் உங்ககிட்ட சொன்ன வேதனைப்படுவீங்கன்னு எவ்வளவு விஷயங்களை மறைச்சிருக்கப்பா. ஆனா நீங்க இதால் கூட போனா நான் வேதனைப்படுவேன் தெரிஞ்சிருக்க போக சொல்றீங்க பாருங்க. போறப்பா, உங்க சந்தோஷத்துக்காக நான் போறப்பா. வாங்க போலாம். லீலா, நம்ம குழந்தைங்க குழந்தைகளை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல. ஏன் குழந்தைங்களை வீட்டுல விட்டு நான் ஆபீஸ் போன உடனே அதுக்கு உங்ககிட்ட என்ன கஷ்டப்படுத்தோ என்ன ஆபீஸ்ல நினைச்சு கஷ்டப்பட சொல்றீங்களா? என் குழந்தைங்க எப்படியாவது கஷ்டப்பட்டோன்னு எங்க அப்பா மாதிரி என்னால விட்டுட்டு இருக்க முடியாது. எனக்கு நான் பெத்த குழந்தைங்க தான் முக்கியம். வாங்க. அக்கா, என் குழந்தைங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. ஒரு ஆள் கிடைக்கிற வரைக்கும் அதுக்கு உங்ககிட்ட இருக்கட்டும். நான் அப்புறம் வந்து கூட்டிட்டு போறேன். என்ன லீலா, இதெல்லாம் நீ சொல்லித்தான் நான் செய்யணுமா? உன் குழந்தைங்களை நான் பாத்துக்க மாட்டேனா? பாத்துக்கோக்கா. அப்பா, நீங்க எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செஞ்சா போதும். என் பிள்ளைங்களை இங்க விடுறதுனால மத்தவங்க என்ன தப்பா நினைச்சிருவாங்கன்னு சொல்லி என்ன கூட்டிட்டு போன மட்டும் சொல்லிடாதீங்கப்பா. கூட்டிட்டு போன மட்டும் சொல்லிடாதீங்க. மாமா, ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நான் வரேன். அழுதீங்கப்பா.
அண்ணே வா கோபி. நைட்டு ஃபுல்லா யோசிச்சேன், காலைல ஒரு முடிவுக்கு வந்தேன். பணம் கிடைச்சிரும் போல இருக்கு. 2 பேரும் கிளம்பி போகணும் வாங்க. எங்க? நம்ம வேலை பார்த்தோம்ல பழைய கார்மெண்ட்ஸ், அந்த ஓனரை பார்க்கத்தான். அவர் எதுக்கு? அவர்கிட்ட தான் நம்ம பிரச்சனை எல்லாத்தையுமே எடுத்து சொன்னேன். அவர் நேர்ல வான்னு சொல்லியிருக்கிறாரு. மாமா, இவ்வளவு பெரிய அமௌண்ட் அவர் எப்படி கொடுப்பாரு? இல்ல பணம் கொடுக்கறதுங்கிறது சும்மா கொடுக்க முடியாது. நம்ம கார்மெண்ட்ஸ் வச்சு தான் கொடுக்குறாரு. கார்மெண்ட்ஸ்? என்ன கோபி இது? இல்லண்ணே, அவர் நம்மள வர சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம நேரா அவரை போய் பார்ப்போம், விவரத்தை சொல்லுவோம். அவர் ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா அவரை கூட்டிட்டு நம்ம கார்மெண்ட்ஸ்க்கு வந்துருவோம். சொன்னா கேட்க. அண்ணே, நீங்க நேரா நம்ம வீட்டுக்கு போய் விஜயை கூட்டிட்டு நம்ம கார்மெண்ட்ஸ்க்கு வந்துருங்க. ஏன்னா விஜய் பேர் தான் கார்மெண்ட்ஸ் இருக்கு, அதான் கையெழுத்து போடணும். சரி கோபி. மாப்பிள்ளை, கிளம்பலாம். நல்லா யோசிச்சுதான் அந்த முடிவெடுத்தீங்களா? ஏ நான் ஏற்கனவே ரொம்ப மனவேதனையில் இருக்கிறேன். இவனை பாருங்க, கார்மெண்ட் அடமானம் வச்சுதான் இந்த சங்கடத்துல மாட்டிட்டு இருக்கான். அவனுக்கு உதவி செய்யறதா நினைச்சுக்கிட்டு நீங்களும் அதே சங்கடத்துல மாட்டிக்கூடாது இல்லையா? அதுக்காகத்தான் சொல்றேன். மாமா, இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. தைரியமா இறங்கலாம். யோசிக்கிற விஷயமே இல்ல அது. சில விஷயங்களை யோசிச்சு தாங்க ஆகணும். எவனோ சொன்னா அது பெரிய ஃபாரின் ஆர்டர், முதல்ல போட்டு வேலை செய்ய, பணம் பின்னால வந்திருக்கிறத நம்பித்தானே வேலை செய்தான். பணம் வரலன்னா என்ன பண்ணணும் யோசிச்சிருந்தானே இந்த நிலைவனுக்கு வந்திருக்குமா? நீங்க சொல்றது கரெக்ட் தான் மாமா. பிசினஸ்ங்கிறது நம்ம ஒரு கணக்கு போட்டு இறங்குறது தானே. சில சமயம் நம்ம போற கணக்கு ஜெயிச்சிருது, சில சமயம் தப்பா போயிருது. போசனுக்கு இப்ப கொஞ்சம் தப்பா போயிருச்சு, ஆனா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? மாப்பிள்ளை, நீங்க நல்ல எண்ணத்துல சொல்றீங்க. இப்போ இவனுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு நீங்க தான். இவனுக்கு உதவி பண்றத நினைச்சு நீங்க சங்கடத்துல மாட்டிக்கூட, அதுக்காக சொல்றேன். இல்ல மாமா, அந்த அளவுக்கு வந்துடாது. ஏன்னா நான் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தட்டியோ இல்ல கந்து வட்டிக்காரன்ட்டே நான் வாங்கல, அதிக வட்டிக்கு வாங்கல. தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட, நான் வேலை பார்த்த ஒரு ஆள்கிட்ட குறைச்ச வட்டிக்கு தான் வாங்க போறேன். அதுல ஒரு பிரச்சனை இல்ல. 2வது விஷயம், இப்ப இருக்க பிரச்சனை இல்ல, போசனே கார்மெண்ட்ஸை ஓட்டணும். அப்பதான் கடனை அடைக்க முடியும். அதுக்கு இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் மாமா. ஒரு விஷயம் மாமா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னைய நம்புங்க. இந்த பொறுப்பை எங்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். சரி அண்ணே, நீங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டு விஜய் கூட்டு கார்மெண்ட்ஸ் வந்து சரி கோபி. கிளம்பலாமாண்ணே? ஒரு நிமிஷம் உட்காந்து சாப்பிடுங்க. லீலா, என்னமாச்சு? ஏமா அழற? என்னமா நடந்தது? லீலா, எதுக்காகமா இங்க வந்த? உன்னை யாருமா வர சொன்னது? இந்த பையன் இங்க வந்து ஏதாவது டிராமா போட்டானாமா? வந்திருக்க கூடாதுமா. இவன் என்னதான் இங்க வந்து மாய்மாலம் பண்ணிருந்தாலும் அதை நம்பி நீ வந்திருக்க கூடாது. ஏமா, இவன் ஆடின டிராமாவை பார்த்து சம்பந்தி ஏமாந்துட்டாரா? அதனால இறக்கப்பட்டு இவன் கூட உன்னை அனுப்பி வச்சுட்டாராமா? நினைச்சேன். இருந்தாலும் நீ வந்திருக்க கூடாதுமா. யார் பேச்சையுமே கேட்டிருக்க கூடாது. ஆமா, குழந்தைங்க அதுங்களாச்சும் அங்க நிம்மதியா இருக்கட்டுமே மாமா. பிரச்சனை இப்படி நடந்துச்சா? வருத்தப்படாது போஸ். இப்படிப்பட்ட நிலைமை எனக்கு பலமுறை வந்திருக்கு. அந்த நேரத்துல எல்லாம் தைரியம் மட்டும்தான் எனக்கு காப்பாத்துச்சு. இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்த உடனே யார்கிட்ட போய் உதவி கேட்கலாங்கிறப்ப உங்க யாவும் தான் டக்குன்னு வந்துச்சு. அதான் உடனே புறப்பட்டு வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷம் கோபி. சார், என்னோட கார்மெண்ட்ஸ் இப்ப நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப உள்ள பிரச்சனைக்கு கார்மெண்ட்ஸ் அடமானமா வச்சு அதை ஷூரிட்டியா எடுத்துட்டு நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா இப்ப இருக்கிற மெயினான பிரச்சனைகளை ஓரளவுக்கு சமாளிக்கலாம். ஒரு 6 மாசத்துக்குள்ள பணத்தை திருப்பி கொடுத்துருவோம். என்னண்ணே?
கண்டிப்பா ராப்பகலா உழைச்சு கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன் சார். சார் கண்டிப்பா நீங்க உதவி பண்ணி தான் சார் ஆகணும். கண்டிப்பா கோபி, என் கார்மெண்ட்ஸ்ல நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல சில பேர் இங்கிருந்து விலகிட்டாங்க. ஏன்டா விலகிட்டாங்கன்னு பார்த்தா மற்ற கார்மெண்ட்ஸ்ல 50 ரூபா அதிகமா கொடுக்குறாங்கன்னு அங்க போய் சேர்ந்துருப்பான். மறுபடியும் 6 மாசம் கழிச்சு திரும்பி வருவான், தலை சொஞ்சு நிற்பான், போய் வேலை செய்யுன்னு சொல்லுவேன். அப்படி நிறைய பேர் இருக்காங்க, அது உங்களுக்கே தெரியும். ஆனா நீங்க 2 பேரும் அப்படி இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனைக்காக வெளியே போனீங்க, என்ன விரோதியை நினைக்கல. உங்க விடாமுயற்சினால ஒரு கார்மெண்ட்ஸ் ஓனர் ஆயிட்டீங்க. நான் கொடுப்பேங்கிற நம்பிக்கையில நீங்க 2 பேரும் முன்னாடி வந்து நிக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோபி. கோபி, நீ கேட்ட பணத்தை உன் கார்மெண்ட்ஸ் பேர்ல கொடுக்க தயாராட்டேன். அதுக்கு வட்டி ஒன்றும் வேண்டாம், சும்மா ஒரு பேருக்காக 1% வட்டி போட்டு கொடுத்துருங்க. 6 மாசம் இல்ல, 1 வருஷம் வேணாலும் டைம் எடுத்துங்க. ஆனா நீ வாங்குற பணத்தை பொறுப்பா எங்கிட்ட திருப்பி கொடுத்துடணும். எனக்கு அதான் வேணும். ரொம்ப நன்றிங்க சார். சார் இந்த உதவியை என் உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன் சார். அரே, என்னப்பா நீ? அப்படி இல்ல சார், இப்ப நாங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம்னு எங்களுக்கு தான் தெரியும். இந்த நேரத்தில் நீங்க உதவி பண்றத எங்களால மறக்க முடியாது. என்னைக்குமே உங்களுக்கு நன்றியோட தான் சார் இருப்போம். ஓகே கோபி, நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க. உங்க கார்மெண்ட்ஸ்ல வச்சு எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஓகே, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி தான் சார் இருக்கு. கார்மெண்ட்ஸ் வந்து ஒய்ஃபோட நேம்ல இருக்கு. அவங்கள கார்மெண்ட்ஸ்ல வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். நீங்க வந்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ்ல வச்சு எல்லாத்தையும் முடிச்சிடலாம் சார். இப்பவே வா. ஆமா சார். சரி, வாங்க போலாம். இந்த பாட்டு படிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். படிச்சிருங்க. வணக்கங்க. நீங்க போய் படிங்க. நீங்க யாரு? அட நான் தாங்க பாண்டி. அன்னைக்கு நானும் என் ஃப்ரெண்டு வந்து சாவி கொடுத்தோம்ல. சொல்லுங்க, என்ன விஷயம்? இங்க சொந்தக்காரர் ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருக்காரு. அப்படியா? யாரு? நல்ல சிவம். அவரை பார்க்கணுமா? அவரை பார்க்கணும்னு வரல, உங்களை பார்க்கலான்னு தான் வந்தேன். என்னையா? எதுக்கு? அவரை நீங்க எப்படி கவனிச்சுக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்னா. அவரை மட்டும் இல்லங்க, இங்க இருக்கிற எல்லாரையும் நாங்க நல்ல விதமா தான் கவனிச்சுக்கிறோம். பேஷண்ட் மட்டும் இல்ல, அப்பப்ப நம்மள மாதிரி ஆளையும் கவனிச்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த ஊர்லயே பெரும் புள்ளி, வயல்வெளி, தோப்பு, துறவுன்னு எக்கச்சக்கமான சொத்து இருந்தாலும் உங்களை மாதிரி டீசென்டான ஆளுங்கள்ட்ட பேசி பழகணுமேனு ஒரு ஆசை. உங்களை மாதிரி ஆளுங்களோட சிநேகிதம் கிடைக்காதான்னு ஒரு ஏக்கம். உங்களுக்கு புரியுதா? புரியுது சார், ரொம்ப சந்தோஷம். இனிமே நீங்க இங்க அடிக்கடி வரணும். நிஜமா சொல்றீங்க? ஆமாங்க, ஏன்னா எல்லா ஊர்லயும் இருக்கிற மாதிரி இங்கேயும் சில பொறுக்கி பசங்க இருக்காங்க. அதுல ஒருத்தன் ஒரு சமயம் ஒரு விதமா பேசினான். அவனை நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? கால்ல இருந்த செருப்ப கட்டி அடிச்சேன். அடிச்சப்புறம் தான் வருத்தமா இருந்துச்சு. என்ன இருந்தாலும் செருப்பாளி அடிக்கிறது. நீங்க இந்த ஊர்ல முக்கிய புள்ளி, உங்களை பார்த்தா விஐபி மாதிரி தெரியுது. நீங்களே வந்து என்கிட்ட பேசினா வேற யாரையும் நான் செருப்பால அடிக்கணும்ன்ற அவசியமே இருக்காது. என்ன சொல்றீங்க? மத்தவங்களுக்கு என் மேல பயம் வரும், வாலாட்ட மாட்டாங்கன்னு சொல்ல வரேன். நான் கிளம்புறேங்க. எங்க போறீங்க? என் கூட ஆபீஸ்க்கு வாங்க. ஆபீஸ்க்கு எதுக்கு? சென்டர் இன்சார்ஜ் பார்க்கதான். நான் எதுக்கு அவரை பார்க்கணும்? நல்ல சிவத்தோட ட்ரீட்மெண்ட் பத்தி பேசணும்ல, அதுக்காக தான் வர சொன்னேன். நல்ல சிவமா? அது யாருங்க? உங்க சொந்தக்காரங்க. நான் அப்புறம் பாத்துக்கிறேன். என்ன மாமா, வந்தவங்கள வாங்கன்னு கூட கூப்பிட மாட்டீங்களா? சரி வாங்க. வாங்க முதலாளியம்மா. மரியாதையெல்லாம் பலமா இருக்கு. இது விஜய் கார்மெண்ட்ஸ், நீங்க விஜய், அப்ப நீங்க தானே முதலாளியம்மா? அடேங்கப்பா. ஆமா, இங்க சக்தின்னு ஒரு பொண்ணு வேலை பாக்குதா? எங்க? அது பேங்க் போயிருக்கு.
அது வேலை சேர்ந்தனிலிருந்தே பொறுப்பு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் குமார் மாதிரியா இருப்பாங்க. டேய், பொறுப்பை பத்தி நீ பேசாத. எனக்கு இருக்கிற பொறுப்பு இந்த கம்பெனில யாரும் கிடையாது. வேற யாருக்கு என்னடா? கோபிக்கே கிடையாது. மாமா என்ன சீரியஸ் ஆகுற? கோபிக்கு மட்டும் கிடையாது, உனக்கும் பொறுப்பு கிடையாது. ஏன்னா நீ நடந்துக்கிறவதான் அந்த மாதிரி இருக்கு. என்ன மாமா என்ன சொல்றீங்க? என்னவா அந்த மடையை சொன்னான்னு அதுல கையெழுத்து போடுறதுக்கு உங்க அக்கா வேற கூட்டு வந்து நிக்கிற. இங்க பாரு விஜி, எங்களுக்கு எல்லாம் உண்மை தெரியும். நீங்க 2 பேர் பண்றது எங்க 2 பேரும் சுத்தமா பிடிக்கல. இப்ப நீங்க 2 பேரும் என்னதான் சொல்ல வரீங்க? விளக்கமாவே சொல்றேன். உதவி பண்றதுங்கிறது வேற, பைத்தியக்காரத்தனங்கிறது வேற. இப்ப நீயும் கோபி உங்களுக்கு பண்ண நினைக்கிறது உதவி இல்ல, அசல் பைத்தியக்காரத்தனம். விஜி, ஒருத்தர் கிணத்துல விழுந்துட்டானா குதிச்சு காப்பாத்தலாம், அது உதவி. ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறக்க கிணத்துல குதிச்சானா கண்ணை கட்டிட்டு நானும் குதிச்சு காப்பாத்துவேங்கிறது பைத்தியக்காரத்தனம். அந்த போஸுக்கு கோபி விட வேற போக்கிடமே கிடையாதா? கூட பிறந்த எனக்கு கோபி செஞ்ச உதவியே விரல் விட்டு எண்ணிடலாம். ஆனா அந்த போஸுக்கு அவன் கொஞ்ச நெஞ்சம் உதவி பண்ணிருக்கான். இவ்வளவு உதவி வாங்கிட்டு இன்னைக்கு தலைக்கு மேல வெள்ளம் போற சமயத்துல கோபி தான் வந்து எங்களை கை தூக்கி விடணும்னு புருஷனும் பொண்டாட்டி வந்து நிக்கிறீங்களே, இது சுயநலமா இல்ல? ஏந்தனா உனக்கும் போஸுக்கு மனசாட்சியே கிடையாதா? அழகிற குளத்துல ரோட்ல சுத்திட்டு கிடந்தவன் போஸ். கோபி அவனை கூட்டு வந்து தான் வேலை பார்த்த கார்மெண்ட்ஸ்ல இவனை வேலைக்கு சேர்த்து விட்டான். அந்த ஒரு உதவியோட நிப்பாட்டு இருந்தா அது புத்திசாலித்தனம். ஆனா கோபி நிப்பாட்டியே, இவனை வீட்டுல தங்க வச்சு எல்லா உதவியும் பண்ணான். என்னாச்சு? பிரச்சனை வந்து 2 பேருக்கும் வேலை போச்சு. அதோட நினைச்சா தனியா கார்மெண்ட்ஸ் வைக்கும்போது போஸ்னு இவனையும் கூட சேர்த்துக்கிட்டான். உன்னையும் கூட்டு வந்து வச்சான். அந்த சமயத்துல நீ விஜயோட எவ்வளவு பிரச்சனை பண்ணிருப்ப, அதெல்லாம் மறந்துட்டியா? இவ்வளவு ஏன் கோபியோட சொந்த தங்கச்சி புருஷனா என்ன கூட இந்த அளவுக்கு ஆதரிச்சது இல்ல. சரி, கோபியோட கார்மெண்ட்ஸ்ல போஸ் கூட இருந்தான். அப்படியே இருந்தா தனியா கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சான். கோபிக்கு ஆர்டர் கொடுத்த பார்ட்டிக்கிட்டே பாதி ஆர்டர் தன் கார்மெண்ட்ஸுக்கு எடுத்துக்கிட்டான். அதுக்கு கூட என் தம்பிங்கிற மடைய அலட்டிக்கல. அப்ப உதவிதான் பண்ணான். இப்ப ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இது போஸ் தானா தேடிக்கிட்டது. என் தம்பி பண்ண இத்தனை உதவிகளையும் அவன் மனசுல ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தானா அவன் நியாயமா என்ன பண்ணணும்? கோபியே வரிய வந்து உதவி பண்ண சொன்னா கூட வேணாம் கோபி, நீ எனக்கு எவ்வளவு செஞ்சிருக்க, இதுக்கு மேலே உங்ககிட்ட உதவி வாங்குறதுக்கு என் மனசாட்சி இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிக்கிறோமா வேணாமா? அதான மனுஷனுக்கு கணக்கு. இப்ப என்ன நடக்குது? உதவி பண்ணுங்கன்னு அவன் வந்து கேக்குறான். இந்த மடையனும் பணம் தரேன்னு சொல்றான். அதுவும் எப்படி? கார்மெண்ட்ஸை வச்சு செஞ்சுக்கிட்ட தொழில பணைய வச்சு. இது எவ்வளவு பெரிய தப்பு? ஏன் விஜய், கோபிக்கு தான் நல்லது கேட்ட எதுவும் தெரியாது. நீ அவன் பொண்டாட்டி தானே, நீ எல்லாம் யோசிக்கணுமா? அவன் சொன்னான்னு நீங்க கைது போட கிளம்பி வந்துட்ட. யார் எப்படி போனா என்ன, நம்ம காரியம் நடந்தா போதுன்னு உங்க அக்காவும் கூட வந்து நிக்கிறான். கோபியும் போஸ் கூட்டு சேர்ந்து இருக்கிறது எலியும் தவளையும் கூட்டு சேர்ந்த கதை மாதிரி இருக்கு. தவளை தான் தண்ணிக்கு போகுதுன்னா எலியும் கூட போனா என்ன ஆகும்? இப்ப நம்ம குடும்பத்துல அதான் நடக்க போகுது விஜி. போஸ் கார்மெண்ட்ஸ் வச்சு பணம் வாங்கினான். இப்ப கழுத்து வரைக்கும் முழுகிற மாதிரி நிக்கிறான். இப்ப அவனுக்கு உதவி செய்யறேன்னு உன் புருஷன் இந்த கார்மெண்ட்ஸ் வச்சு பணம் வாங்குறேன்னு சொல்றானே, இது முடிவு போச்சுன்னா ஏமா போஸுக்கு உதவி பண்ண கோபி இருக்கான். கோபிக்கு யார் உதவி பண்ணது? வீட்டு ஆம்பளைக்கு தப்பு பண்ண பொம்பளைங்க தான் திருத்தணும். கோபி தெருவுக்கு வந்துட்டானா கூடவே சேர்ந்து நீயும் பிள்ளைல வந்து தெருவுக்கு நிப்பீங்க. அதை வச்சு பாத்தியா? அவனுக்கு புத்தி சொல்லி திருத்தத்தை விட்டுட்டு கழுத்து போட்டு நிக்கிறியே, சரியான வேற கட்ட போன மாதிரி. இங்க பாரு, கோபிக்கு ஒரு பிரச்சனை வந்து அவன் நடுத்தருக்கு வந்தானா நம்ம குடும்பம் மொத்தமும் நடுத்தருக்கு வந்துடும். அந்த ஆத்திர தான் பேசிட்டு இருக்கான், புரியுதா? கொஞ்சமாவது முன் யோசனை இருந்தாதாமா இனிமே வரப்போற காலத்துல பழைக்க முடியும். இப்பெல்லாம் பிசினஸ்ல போட்டி அதிகமாரி, எப்போ எந்த பிரச்சனை வரும்னு சொல்ல முடியாது. நாம தான் கவனமா இருக்கணும். போனவங்க ஒருவேளை திரும்பி வந்துட்டா ஒரு பாதுகாப்பு தான் சார்.